guys, welcome to Uruttu Ulunthu channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. இது எப்படி பண்ணணும்னு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 பல்லாரி 2 பச்சை மிளகாவை நல்லா பொடிசா நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாம். இப்போ 2 கை அளவுக்கு நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா கை பார்த்துட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். அதை நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துட்டு அந்த பொன்னாங்கண்ணி கீரையை ஆட் பண்ணி நல்லா ஃபைனா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கொத்தின்னு எடுத்துக்கோங்க. அப்படி கொத்துறதுனால என்ன ஆகும்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து நல்லா புடிசா நம்மளுக்கு ஆயிரும். இப்படி ஆகிறதுனால நம்ம பொன்னாங்கண்ணி கீரை ஆட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரியே தெரியாது. நம்ம சாப்பிட முடியல பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்ற அந்த ஃபீலே வராது. அதுக்காக தான் நான் இன்னைக்கு 100 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையுமே அவிய வச்சு எடுத்துக்கிட்டேன். அவிய வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு நம்ம சீவுவோம்ல அதில் பொடி பல்ல வச்சு நல்லா இதை துருவி எடுத்துக்கிடணும். உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து துருவலை, அது பசைய மிச்சிலே அப்படியே பூ போல நம்மளுக்கு பசைஞ்சிச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்படி துருவுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கட்டியாக இருக்காது, நல்லா ஈவனாக நம்மளுக்கு மெதுவாக நம்மளுக்கு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ஃபீல் நல்லா இருக்கும். நான் ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம், சோம்பு, கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கீரை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த நம்ம வச்சுருந்தோம்ல சக்கரவள்ளி கிழங்கு திரி வச்சுருந்தோம்னா அதில் உப்பு, வத்தத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சிருந்தோம்ல கீரை, அந்த கீரை அதுக்குள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். கீரை வந்து நான் 90% அளவுக்கு தான் நான் வதக்கினேன், ரொம்ப நான் வதக்கலை. ஏன்னா நம்ம பாயில் பண்ணி பொரிக்க போகிறோம். ஸோ அப்படி பொரிக்கிறதுனால கீரை அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நல்லா வேகும். அதனால தான் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு எல்லாத்தோட ஃப்ளேவரும் ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை டிப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டிப்பு தேவைப்படுது. அதுக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு கடல மாவு, 1/4 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, வத்தத்தூள், கொஞ்சம் இதுலேயும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் இதை கலக்கி எடுக்கிறதுல இதில் ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது நல்லா உப்பி வரும், நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். நான் இது எல்லாத்தையுமே கலக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலக்குனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். நம்ம இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து கீரை சாப்பிடாதவங்க, சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாதவங்கலாம் இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இதில் கீரை இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. நம்மளுடைய சேனலில் நிறைய கீரை ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதில் கீரை இருக்குது அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ரீசெண்டாக வர பொன்னாங்கண்ணி கீரையில் ஒரு தட்டை போட்டிருந்தேன். அந்த லிங்க்கும் மேலே கார்டில் கொடுக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கீரை சாப்பிட்ற ஃபீலே வராது. இப்போ வந்து இதை வந்து பொரிச்சு எடுக்கணும் நம்மளுடைய பால்ஸ் எல்லாத்தையுமே. அதுக்காக கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது முழுகிற அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு அந்த உருண்டையை மாவில் டிப் பண்ணிவிட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ உப்பி வருதுன்னு. பயங்கர சாஃப்டாக உள்ளக்க சூப்பராக இருந்தது. பொன்னாங்கண்ணி கீரையும் அந்த சக்கரவள்ளி கிழங்கையும் ரெண்டுத்தோட அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது கூட சாம்பார் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. வயலட் சுவை நாட்டியமாடும். கீரை பிடிக்காதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.